வணக்கம். எல்டிசி பணியிட நியமனத்திற்கு பெறப்பட்ட தடை ஆணைக்கு உச்சநீதிமன்றத்தில் விலக்கு பெற்ற புதுவை முதல்வருக்கும் துரித நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாருக்கும் எல்டிசி யுடிசி பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவையில் எல்டிசி யுடிசி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டோர் கூட்டமைப்பினர் கூட்டாக அளித்த பேட்டியில், புதுவை அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எல்டிசி யுடிசி உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தேர்வு நடத்தி சுமார் 507 பேரை தேர்வு செய்ததாகவும், அவர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் எல்டிசி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டோர் பணியில் அமரும் நேரத்தில் உயர் நீதிமன்றத்தில் தனிநபர் ஒருவரால் தடை ஆணை பெறப்பட்டதால் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் குறிப்பிட்டனர். இதனால் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் மிகுந்த வேதனையில் இருந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான புதுவை அரசு இவ்விவகாரத்தில் அதிக கவனம் செலுத்தி உச்சநீதிமன்றத்தில் தடையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தற்பொழுது தடைக்கு விலக்கு பெற்றதாகவும், இதனால் எல்டிசியாக தேர்வு பெற்றவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும், இதற்காக முயற்சி எடுத்த முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான புதுவை அரசிற்கும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க உறுதுணையாக இருந்த முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். எல்டிசி பணியானை எதிர்த்து ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கியிருந்தாங்க. என்ஆர் தலைமையிலான மக்கள் முதல்வர் தலைமையிலான அரசு இந்த ஸ்டேவை உச்சநீதிமன்றம் சென்று விக்கெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பின்னால பலரும் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் அவர்கள் குரல் கொடுத்தார். அவருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைவருக்கும் எல்டிசி யுடிசி கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவையில் 1 லட்சத்திற்கு மேல் வரி செலுத்தும் வணிகர்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் வரி செலுத்த கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை வணிக வரித்துறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசின் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள வணிக வரித்துறைக்கான மிஷன் மோட் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி புதுவை வணிக வரித்துறை பல்வேறு இணையதள சேவைகளை செய்து வருவதாகவும், அதன்படி தற்போது இணையதளம் மூலம் வரி செலுத்தும் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வரி செலுத்துவது வணிகர்களின் சுய தேர்வாகவே உள்ளதாகவும், எனவே வணிகர்கள் வரியினை காசோலை மற்றும் வரைவோலை மூலமாக செலுத்தும் பொழுது அதனை வங்கிக்கு அனுப்பி அரசு கணக்கில் வரவு வைப்பதற்கு 5 முதல் 10 நாட்கள் ஆகும் நிலையில், இணையதளம் மூலம் செலுத்தப்படும் வரி அடுத்த நாளே அரசு கணக்கில் வரவு வைக்கப்படுவதாகவும், மேலும் இந்த முறையில் வணிகர்களும் 24 மணி நேரமும் தங்கள் இருப்பிடத்தில் இருந்து கொண்டே சிரமமின்றி வரியினை செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நேரத்தை குறைக்கும் பொருட்டு 1 லட்சம் மற்றும் அதற்கு மேல் வரி செலுத்தும் வணிகர்களுக்கு வரும் மே 1ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் வரி செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்தியன் வங்கி, ஐடிபிஐ வங்கி, பாரத ஸ்டேட் வங்கிகளில் இருப்பு ஏதும் இல்லாமல் கணக்கு துவங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த புதிய முறைக்கு வணிகர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்குமாறும் புதுவை வணிக வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்டாக் நிதி முறைகேடில் மேல்மட்ட விசாரணை என்று நிறுத்திவிடாமல் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும், இதனால் உயர்கல்வி நிதியுதவி திட்டம் துவங்கப்பட்ட நாள் முதல் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இதற்கு மேல்மட்ட விசாரணை என்று நிறுத்திவிடாமல் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தி ஊழல் நபர்களை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள அவர், அதனை விடுத்து மாநில அரசு வழக்கம் போல் மௌனம் காக்கும் பட்சத்தில் புதுவை மாநில திமுக மாணவர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் விசாரணை ஒருவரும் இருந்தாலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு கல்வி கட்டணங்களை முறையாக வழங்க வேண்டும் என்றும், விசாரணை நடைபெறுகிறது என்ற பெயரில் இத்திட்டத்தை அரசு நிறுத்தி வைக்க கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த பத்திரிகை உலகின் பன்முக திறமையாளர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு புதுவை பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் மறைந்த தினத்தந்தி அதிபர், பத்திரிகை உலகின் பன்முக திறமையாளர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ படத்திற்கு புதுவை பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் மதி மகாராஜா, துணைத் தலைவர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் மற்றும்
பாரதிய ஜனதா மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் சென்டாக் நிதியில் நடைபெற்றுள்ள முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையருக்கு புதுவை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் புகார் மனு அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏவி வீரராகவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அரசு மூலம் வழங்கப்பட்ட காமராஜர் கல்வி உதவித்தொகையில் போலி மாணவர்களின் பெயரால் ஊழல் நடந்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். இந்த ஊழலில் அதிகாரிகளும் உடந்தையாக இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும், ஏழை மாணவ மாணவிகளுக்கு எட்டாக்கனியாக இருந்த உயர்கல்வி இந்த உதவி திட்டத்தின் மூலம் கிடைத்து வந்த நிலையில் அதனை சரியான நேரத்தில் உரிய மாணவர்களுக்கு வழங்காததால் அம்மாணவர்களும் பெற்றோரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாக தெரிவித்துள்ள அவர், இப்படி ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் உரிய விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பான உரிய விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுடில்லியில் உள்ள மத்திய ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தின் ஆணையர் பிரதீப் குமார், இந்திய ரிசர்வ் வங்கியின் தமிழக புதுவை மண்டல இயக்குனர் NS விஸ்வநாதன் மற்றும் இந்தியன் வங்கி தலைவர் பாசின் ஆகியோருக்கு மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏவி வீரராகவன் மனு அனுப்பியுள்ளார். புதுவையில் சென்டாக் நிதி முறைகேடு தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை கல்வித்துறை செயலரிடம் அளிக்கப்பட்டுள்ளதால் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை அரசு சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்படும் மருத்துவம் மற்றும் பொறியியல் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட நிதியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து இது தொடர்பாக உயர் கல்வித்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. உயர் கல்வித்துறை இயக்குனர் கரிகாலன் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி இத்திட்டத்தில் 4 வருடமாக பயனடையும் மாணவர்கள் விவரம், அரசு ஒதுக்கிய நிதி பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெயரில் போலி கணக்கு துவங்கி வேறு நபர்களுக்கு 20 லட்சம் வரை சென்டாக் தொகை கைமாறி உள்ளதும், மருத்துவத்தில் 7 முறையும் பொறியியலில் 20 முறையும் பணம் ஒதுக்கீட்டில் தவறு நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சென்டாக் நிதி முறைகேட்டால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் அல்லாத பெயர்களில் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதை குறிப்பிட்டு உயர் கல்வித்துறையில் தொடர்ந்து புகார் அளித்து வருவதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள முறைகேடுகளின் அறிக்கையை உயர் கல்வித்துறை இயக்குனர் கரிகாலன் செயலர் ராகேஷ் சந்திராவிடம் தாக்கல் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் தலைமை செயலரை அணுகியுள்ள ராகேஷ் சந்திரா துறை ரீதியான மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணைக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் விரைவில் முக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மோசடி குற்றச்சாட்டில் தொடர்புடைய முக்கிய நபரான காசாளர் முருகவேல் மருத்துவ விடுப்பில் சென்று அரசு அதிகாரி ஒருவரின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுவை புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழின தளபதி ஆட்டோ தொழிலாளர்கள் நலச்சங்க பெயர் பலகையை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழின தளபதி ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் திறப்பு விழா புதுவை புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. சங்க மாநில கௌரவ தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இளைஞரணி மாநில அமைப்பாளர் முகமது யூனுஸ் விழாவில் கலந்து கொண்டு சங்க கொடியேற்றி வைத்தார். சங்க மாநில ஆலோசகர் தைரியநாதன், ஆறுமுகம், மாநில தலைவர் ஆட்டோ சங்கர், பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், கிளை நிர்வாகிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். இதனிடையே சங்கத்தின் சார்பில் கோடை வெயிலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. மரக்காணம் கலவரத்தில் காயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக தொண்டர்களை மாநில செயலாளர் அனந்தராமன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநாட்டிற்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்றபோது மரக்காணம் அருகே பாமகவினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே பயங்கர கலவரம் மூண்டது. கலவரத்தை அடக்க போலீசார் மேற்கொண்ட முயற்சியில் துப்பாக்கிச் சூட்டில் குண்டு பாய்ந்து காயமடைந்த பாமக தொண்டர்கள் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பாமக நிர்வாகிகள் மற்றும் காயமடைந்தவர்கள் உறவினர்கள் உடனிருந்தனர். மத்திய அரசின் பொது நுழைவுத் தேர்வை எதிர்த்து தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களைப் போல புதுவை அரசும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் மத்திய அரசின் பொது நுழைவுத் தேர்விற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் மருத்துவம் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்விகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு இல்லாமல் கலந்தாய்விற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுவை அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகாமல் மாநில மாணவ மாணவிகளின் கல்வி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக மிகவும் தாழ்த்தப்பட்ட கிராமப்புற மாணவர்கள் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மருத்துவ கல்வி அவர்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்று வருத்தம் தெரிவித்துள்ள அவர், புதுவை முதல்வர் மாநில மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் பொது நுழைவுத் தேர்வினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நமது மாநிலத்தையும் ஒரு வாதியாக இணைத்து SLP மனுவினை தாக்கல் செய்வதோடு கடந்த ஆண்டை போலவே நுழைவுத் தேர்வு இல்லாமல் மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான சென்டாக் கலந்தாய்வு தேதியை அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற புதுச்சேரி தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரசு துறைகளிலும் நிறுவனங்களிலும் காலியாக உள்ள சுமார் 400 ரெகுலர் பலப்பணி ஊழியர் பதவிகளை 2 மடங்கில் பணி நிரந்தரத்திற்காக காத்து கிடக்கும் தினக்கூலி ஊழியர்களால் முழுமையாக நிரப்ப வேண்டும். அதனால் உருவாகும் தினக்கூலி பதவிகளை பகுதி நேர ஊழியர்களால் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தரப்பில் எந்த அதிகாரிகளும் முன்வராததை கண்டித்தும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் புதுச்சேரி தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் செயலாளர் ராஜா முன்னிலையில் கம்பன் கலையரங்கில் இருந்து பேரணியாக சென்ற ஊழியர்களை மாதா கோவில் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சட்டசபையை முற்றுகையிட முயன்ற தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.